வணக்கம். நான் நேத்துலேருந்து சுய இன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி, ஆ, தொடர்ந்து 1 வருஷம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய திட்டமிடல் இட்டிருக்கேன். அதுக்கு அச்சாரமா இன்னைக்கு மொத நாள் மாஸ்டர்பேஷன் பண்ணாம 1 நாள் என்னால தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 1 நாள்ல எனக்கு பெரிய லெவல்ல இந்த சுய இன்பம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம், எண்ணம் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேத்து பண்ணுனதுனால கூட இருக்கலாம். அது மட்டும் இல்ல, நான் தனிமையா இருக்கிறனால தான் எனக்கு இந்த மாரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டனால, இன்னைக்கு முழுசும் நான் தனிமைய பிஸியா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். அதனால எனக்கு அதில இன்ட்ரெஸ்ட் வராத மாதிரி என்ன நானே காத்துக்கிட்டேன். இந்த ஸ்டெப்பு வந்து என்னைய மாதிரி மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி உங்கள நீங்களே பிஸியா வச்சுக்கிட்டீங்க. தனிமையை தவிர்த்தீங்கன்னா, பிஸியா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களால முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நான் மொத நாள் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது மாதிரி நாளைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட போராட்டத்த தான் நான் என்னோட பதிவா இந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுறேன். நான் என்னென்ன ஸ்ட்ரகிள எதிர்கொள்ள போறேன், அதை நான் எப்படி வெற்றி பெற போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அதை உங்ககிட்ட பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி, நான் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் நேரடியாக எனக்கு மனசில் தோன்றதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதில் நிறை குறைகள் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஒரு வீடியோ மூலயமா பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க வெற்றி பெற முடியும். ஏன்னா என்னாலேயே முடியும் அப்படின்னு ஒரு நிலை வந்துச்சுன்னா, சத்தியமாக இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா நான் அவ்வளோத்துக்குள்ளே அடிக்ட் ஆகிருக்கிறேன். என்னால் வெறிவேட முடிஞ்சிச்சுன்னா, இந்த வீடியோ வருங்காலத்தில் இல்லை நிகழ்காலத்தில் இந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நிச்சயம் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நான் நிறைவேற்றி காட்டுவேன். நாளைக்கு என்னோடய அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய அனுபவம் இது தான். தயவுசெய்து இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. நாளைக்கு பெரிய லெவலில் பாதிப்பு வரும். நான் இந்த பாதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்ததுனால, இதுக்கு மேலே இந்த பாதிப்பு நம்மளை தொடர வேண்டாம், நம்ம இந்த பாதிப்பில் வீழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். என்னோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுற மாற்றங்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து வர்ற வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். இன்றைக்கி டே 1 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட ஏம்னா 365 நாள். அது மட்டும் இல்லை, 365 நாள் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த தவறே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய எய்மாக இருக்குது. பார்க்கலாம் என்னால் எப்படி இந்த ப்ராசஸை சக்ஸஸ் பண்ண முடியும்னு. தயவுசெய்து உங்களோட ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. என்னால் இதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இன்றைக்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.